ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக கொண்டு வந்த ரோஜாவை தொட்டுட்டதானே? இந்த ரோஜா மலர் போல நீயும் அழகாக மலர்ந்து மனம் வீசி வாழ்க்கையை சிறப்பாய் வாழும்படிதான் இந்த சாயப்பா உனக்கான ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் யாரையும் குறை சொல்லாமல், அதே போல் அடுத்தவங்க உனக்கு கெட்டது செஞ்சாலும் நீ யாருக்கும் துரோகம் செய்யாமல் நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களோட வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ போகும் பாதையை ஒளியால் நிரப்பி என் அருளின் மூலமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ நம்பிக்கையோட கேட்டினா போதும். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள் இருக்கும் பயத்தையும் தூக்கி போட்டுடு. நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் இதுவரைக்கும் வேணும்னா நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போது உனக்கு தேவையான உதவியை நான் செஞ்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். யார் மூலமாக எதன் வழியாக எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு வந்து சேரும்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக யாருடைய ரூபத்திலாவது வந்து நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். இனிமேலும் எந்த விஷயத்தையும் உனக்கு தாமதமாகவோ தள்ளி போடவோ மாட்டேன். துல்லியமாக நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருந்தினாலே போதும். உனக்கான உதவியை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் வாழ்க்கையின் வடிவமைப்பாளனாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையை உருவாக்கும் எண்ணங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை நம்பிக்கையோடு செய்ய பழகு. வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசையை உனக்கென ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு அதை கனவோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. அடுத்தவங்களை பற்றி பேசி அடுத்தவங்களை விமர்சனம் செஞ்சு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு நேரத்தை வீணடிக்காமல் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுன்றதை யோசித்து அதற்கான செயல்களை செய்ய பழகு. உன்னை சுற்றி இருக்க ஒரு சிலர் இப்படி தான் எவ்வளவோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவனை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு குத்தி காமிச்சிக்கிட்டு அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அதை போல் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்க வாழ்க்கையில் கவனிப்பா சரியான முறையில் வேலை செஞ்சால் உழைச்சா முயற்சி செஞ்சால் முன்னேற முடியும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டா முன்னேற்றம் ஒருபோதும் வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை பார்த்து பொறாமப்பட்டாலும் அது அவங்க நேரத்தை வீணடிக்கும் விஷயம். கண்டிப்பாக உன்னுடைய நல்ல நேர்மறையான சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ பிறந்த நாளில் இருந்தே உன் மனசை சுத்தமாக்கி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு தான் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஜெயிக்க பிறந்த பிள்ளை. நான் கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிச்சு நல்ல நிலைமையில நல்லபடியாக வாழுவேன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பாதையை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருளால் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் நீ கவனிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய, கண்டுபிடிச்சிக்க வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. யார்கிட்ட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணுன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. எல்லாரையும் நம்பி மனசில் இருக்கிறதையெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்தீனா நீயே உனக்கு எதிரியாக மாறிவிடுவாய் என்று சொல்லவே. நீ யாருக்கும் தீங்கோ துரோகமோ செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ ரொம்ப அப்பாவியா யதார்த்தமா மனசில் பட்டதை வெள்ளந்தியா அப்படியே பேசக்கூடிய பிள்ளையா இருக்க. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுற, எல்லார்கிட்டையும் பாசமாக உண்மையாக பேசுகிற, மனசில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசி எல்லார்கிட்டையும் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு நீ நெருக்கமாக பழகிறதால உனக்கு பல துன்பங்களும் துரோகங்களும் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இப்படி புத்திசாலித்தனம் இல்லாமல் நடந்தீனா எல்லார் மூலமாகவும் உனக்கு பிரச்சனைகளும் தீங்குகளும் வந்து சேர்ந்துடும். அதனால தான் முதல்ல நீ உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை பக்கத்தில் வைக்கணும், யாரை தூரமாக வைக்கணுன்ற விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கை நிலையானதாக நிரந்தர நிம்மதிக்குரியதாக இருக்கணும்னு தான் இதையெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
எங்கே பேசணும், எங்கே பேசாமல் அமைதியாக இருக்கணுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையில் விழிப்பு நிலையோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வெற்றிகரமாக வாழ தயாராகு. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். ஒரு சின்ன விதைக்குள் இருந்து தானே எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் விருட்சமாக வளர்ந்து வருது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ சின்னது நினைக்கிற சாதாரண விஷயங்களில் இருந்து தான் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உனக்கு வந்து சேருது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சின்னதாக இருக்கிற மறைந்திருக்கிற பலன்கள் நாளைக்கு உரிய நேரம் வரும்போது உனக்கு மாபெரும் வெற்றி பரிசாக உன் கைகளில் வந்து சேரும். பொறுமைக்கான பலனை நீ நிச்சயமாக பெற்றே தீருவாய். அவசரப்படாமல் அவநம்பிக்கை கொள்ளாமல் மனசை ஆட்டி படைக்கிற விஷயங்களை அமைதியாக விட்டுவிடு. நடக்காததை நினச்சி எப்போ நடக்கும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நடப்பதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கோ. சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குற சரிதான், ஆனால் அது அப்படி நடக்காத போது எதுக்காக நீ வருத்தப்படுற? இப்போ நடக்காட்டி இனிமேல் அது நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஏன் சாயப்பா எனக்கு நடத்தி கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நடக்காத விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. நீ இழந்த பொருட்களின் மகிமையை அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை அல்லவா? எதுவும் கையில் இருக்கும்போதே அதை கவனமாக பத்திரமா பார்த்துக்கோ. உன் விருப்பமின்றி உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த விட மாட்டேன். இதுவரை அப்படி நடந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து துன்பத்தை போக்கி இழப்புகளை மாற்றி உனக்கான வெற்றியாக நல்லதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் பொறுமையாக இருக்க பழகிக்கோ. என் மேலே நம்பிக்கை இருக்கமாக வச்சுக்கோ. உனக்கான வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். விதைகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச பிறகு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மரமாக செடியாக மாறுறத போல நீ செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கான வெற்றியாக புண்ணியமாக மாபெரும் முன்னேற்றமாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீரும். உயிரை விட கொடியதாக தோன்றும் மன அழுத்தம் உன் உள்ளத்தை வதைக்கும்படி நீ விட்டுடாதே. தேவையில்லாமல் எதையும் யோசித்து வருத்தப்பட்டு உனக்கு நீயே மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. இருள் சூழ்ந்தது போல இருக்கும் உன் வாழ்க்கையில் உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் அகற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சில நேரங்களில் சில விஷயங்களை சமாளிக்க முடியாத போது உனக்கு அழுகணும்னு தோணும் போது அழுதுடு. ஆனால் அழுகிறேன்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போயிடக்கூடாது. அப்போதைக்கு அழுது உன் மனபாரத்தை எல்லாம் கண்ணீரின் மூலமாக இறக்கி விட்டணுமே தவிர ரொம்ப அழுது வருத்தப்பட்டு ஓஞ்சு உடஞ்சி போயிடக்கூடாது. காலம் ஒரு சிறந்த மருத்துவனாக இருந்து உன் மனக்காயங்களையெல்லாம் கண்டிப்பாக ஆற்றும். நானும் என் அருளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீயும் தைரியமாக துணிச்சலோட முன்னேறிப்போ. நிதானமாக இருந்தாலே கண்டிப்பாக உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும். இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருந்து உன் மனவேதனைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் உன்னை அழிக்க வந்ததுன்னு நினைக்காம உன்னை சுத்தப்படுத்தும் ஒரு தூய நெருப்பு நினச்சிக்கோ. நெருப்பில் போட்டு தங்கத்தை சுத்தப்படுத்துறது போல தான் கஷ்டங்களை கொடுத்து உன்னை சுத்தப்படுத்துகிறேங்கிற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லமே. அதே போல் சில நேரங்களில் நீ என்கிட்ட சொல்கிற, சாயப்பா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கண் இல்லையா, நான் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்கலையான்னு. நீ கஷ்டப்படும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் முகமூடிகளை கிழிக்கிறதுக்காகவே நான் உதவி செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்படும்போது மட்டும்தான் சில மனிதர்களின் சில உறவுகளின் உண்மையான குணத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் பாடத்தை கற்றுக்கோ. வாழ்க்கையில் யார் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, யார் கஷ்டப்படும் போது கடந்து போவாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. வேதனைகளில் கற்றுக்கொள்ளும் பாடம் மட்டுமே நிரந்தரமாக உனக்கு துணையாக ஞாபகமாக இருக்கும். உன் மனசை இன்னும் பலப்படுத்திக்கோ. உன் மதிப்பை ஒருபோதும் குறைச்சிக்காதே. யாருக்காகவும் எதையும் யோசித்து உன் உள்ளத்தின் அமைதியை நீ இழக்க வேண்டாம். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதே. உன் மனவேதனையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் குடும்பமோ தொழிலோ வேலையோ உறவினரோ பழகியவர்களோ முன்பின் தெரியாதவங்களோ யார் உன்னை பற்றி பேசினாலும் நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா?
அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி சிந்திக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன் செயலும் உன் முன்னேற்றமும் உன் தனித்தன்மையும் மற்றவங்களால் பெருசாக பேசப்படும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தவங்க உனக்கு குழி பறிச்சாங்கன்னா அந்த குழியில் அவங்களே விழுந்து அழிஞ்சு போவாங்க. நீ எப்போதும் வெற்றியை நோக்கி குறி வச்சு தயாராக இரு. நீ உயர்வதற்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு உறுதுணையாக இருப்பேன்.